எதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா டு அட்வான்ஸ் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, எல்லாருக்கும் ஒரே மாதிரி சமமாக இருக்கணும் பெண்ணும் ஆணும் அப்படின்ற மாதிரி, cultivating a compassionate network of support and delivering a tailored impactful resources that empower women towards self-sufficiency, personal development and holistic well-being. Together we endeavor to shape a world where every woman is equipped with tools, confidence and community she needs to flourish mentally, emotionally and professionally. Our vision for her foundation: we envision a world where every woman is recognized, valued, empowered, possessing the mental fortitude, emotional resilience and economic independence to lead and thrive. Our aspiration is a future in which women of all backgrounds enjoy equitable access to mental health care, wellness initiatives, transformative opportunities for leadership, growth and self-acquisition. பெண் என்பவள் சக்தியின் உருவம். பாரதி சொன்ன பாரத மாதா கனவும் பூங்காற்றாய் மென்மையுடன் பேசி புயலால் விழுந்த சக்தியாய் எழும். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். once again and welcome for our foundation Grace of Wings. For her foundation என்ற இந்த அமைப்பு சங்கீதா அவர்கள் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக எங்களிடம் தொலைபேசியில் அழைத்து இந்த மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்க இருக்கின்றேன், அந்த அமைப்புக்காக உங்களை எல்லாம் ஒரு மெம்பராக, உறுப்பினராக சேர்க்க விரும்புகின்றேன் என்று கூறினார்கள். அதன் பிறகு நான், டாக்டர் ரேவதி அம்மையார், ஒரு சில மருத்துவர்கள் எல்லாம் பங்கு பெற்று என்ன விஷயம் இந்த அமைப்பு மூலமாக பண்ண போறீங்கன்னு கேட்டோம். அப்போ சொன்னாங்க, ஃபார் அவர் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பு மூலம் பெண்களுக்காக நல்ல திட்டங்களை நாங்கள் சேவையாக செய்ய விரும்புகின்றோம். அதில் ஒரு சில பெண்கள் மன ரீதியாக, உடல் ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மருத்துவர்களால் ஆலோசனை வழங்கி அவேர்னஸ் ப்ரோக்ராம் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சியெல்லாம் செய்கின்றோம். ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அந்த கிராமத்தில் இருக்கும் பெண்கள், பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அனைவருக்கும் நாங்கள் ஒரு உறுதுணையாக இருந்து அவர்களின் கசப்பான விஷயங்கள், கெட்ட எண்ணங்கள், அந்த மாதிரி சில பாதிக்கப்பட்ட பெண்களுக்கெல்லாம் நாங்கள் ஆலோசனை வழங்கி அவர்களுக்கு ஒரு சேவையாக செய்ய இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அதை ஏற்றுக்கொண்டு நானும் டாக்டர் ரேவதி அம்மையார் அவர்களும் சரி என்று சொல்லிவிட்டோம். பொதுவாக ஒரு தொண்டனாக இருந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இன்று தலைவராக, நிறுவன தலைவராக சங்கீதா அவர்கள் உருவெடுத்திருக்கிறார் என்றால் அது மிகவும் பெரிய விஷயம். எங்களால் ஒரு சில நிகழ்வில் பங்கேற்க முடியவில்லை என்றாலும் அவர் இந்த நிகழ்ச்சியை செய்து சாதனையாக்கின்றார். அவர்களுக்கு என் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். Iniki, especially, I think I want to wish a very good evening to all the lovely ladies, sisters, entrepreneurs, dreamers, of course the doers. So என்னன்னா சங்கீதா மேம் இன்வைட் பண்ணி நீங்கள் ஏதாவது ஸ்டேஜில் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ I talk something about entrepreneurship and women. Generally, for many years, men business, leadership and entrepreneurship எடுத்து பண்ணியிருக்காங்க. Women we are slowly picking up and coming to it. So what is it about entrepreneurship and women அப்படின்னு பார்த்தா, first of all, is it the profit, money? கண்டிப்பா it is. கொஞ்சம் நம்மளும் சம்பாதிக்க தான் வேணும். அதே மாதிரி பவர் ஒன்று இருக்கும். By becoming an entrepreneur, being a business owner, it empowers us. So but is it that இது மட்டுமே இல்லை actually being to be a business owner or an entrepreneur? I think beyond that அதுக்கு ஒரு ஆழ்ந்த ஒரு ரீசன் இருக்கும், ஒரு ஒரு கோர் வேல்யூ இருக்கும். பேஷனேட்டாக பண்ணுவாங்க விமென்லாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால். So this is something that we'll always have to remember. And I thought I'd maybe tell you some short stories of other women. For example, என்னன்னு பார்த்தீங்கன்னா, if you see அவங்க இண்டிபெண்டன்ஸ்க்காக starts with independence. நம்மளுக்கு ஒருத்தங்க கிட்ட போய் காசு கேட்கறதுக்கு கூச்சமாக இருக்கும்.
நம்மளே சம்பாதிச்சா அது நம்மளுக்கு ஒரு ப்ரைடு கொடுக்கும், ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். அதை தவிர நம்மளால நிற்க முடியும் அப்படின்னு ஒரு உற்சாகத்தையும் கொடுக்கும். அதோடு தான் நம்ம வந்து யூனோ வில் வாக் ஃபார்வர்ட் வித் ப்ரைட். அதே மாதிரி இஃப் யூ சி பேஷன், நம்ம women when we start business, we start something that we love. For example, it could be baking, it could be makeup, it could be something very very near and dear to our heart. And that and the passion வந்து ஒரு purpose-ஆ serve பண்ணும் when we do business or take up entrepreneurship. That little skill, maybe a friend would have said நீங்க சூப்பரா பேக் பண்றீங்க, and you know that's how many home bakers start and become really successful. So that one skill helps you become such motivated entrepreneurs. அப்படியே பார்த்தா many other things, problem solution provide பண்றோம் which becomes inspirational. Example, lot of women start skincare products or you know treatments that are herbal based because they have sensitive skin. No edo irundirukum, they would have started or skincare line as a result, and so many other people would have benefited as a result of that business. So it's not only economically we are becoming better, அப்படி மட்டும் இல்லை, we are contributing to so many other people. இதோட if we think sometimes வந்து we also as women, you know, it's our responsibility to uplift other women. Like if we start something like you know any business for that matter, மற்றவங்களுக்கு ஹேண்டிகிராஃப்ட் வேலையாகட்டும் இல்லை சம் சின்ன ப்ராடக்ட் ஆகட்டும், when we involve other women from rural communities, rural areas, it not just uplifts and makes your business successful, also you know அவங்களுக்கு ஒரு கனவை நிஜமாக்கக்கூடிய சக்தி வந்து we women actually have. So we can change the society and build completely something with so much empathy. அதெல்லாம் விட we can even quote example of maybe Revati from Chennai, an auto driver. She started out auto ஓட்டுறா சொன்னப்போ everybody laughed at her. என்ன ஆட்டோ இல்லை, யார் தான் ஓட்டல, லேடிஸ்லாம் ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, things like that. But now no, she is actually supporting all women and seniors, which means அவங்க வந்து ஒரு லீடராக இருக்காங்க. Similarly, all of us have that capacity and you know ability to do that as far as we take care of our well-being and believe in ourselves. And I'm sure for her foundation will help upskill so many women and uplift all of us as a community. So that is all I wanted to say. Thank you Sangeeta for the lovely opportunity for this evening. First of all, எல்லாருக்கும் வணக்கம், very good evening. And thank you சக்தி பிரதர், PRO சார். அவர் வந்து என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு அழகான ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டுருக்காருன்னு தாண்டி மன நிறைவான ஒரு அக்கேஷனுக்கு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இந்த அக்கேஷனை தாண்டி ஃபார் ஹர் அப்படின்ற நேம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளுக்காக. ஏன்னா இந்த ஃபார் ஹர்ன்றதை நம்ம நிறைய இடத்துல சொல்ல மாட்டோம், ஃபார் தெம் இல்லை எனக்காக மட்டும்தான் அப்படின்னு ரொம்ப சாக்ரிஃபைஸ் இருக்கும் உமன் சைடில். பட் இன்னைக்கு வந்து ஃபார் ஹர் ஃபவுண்டேஷனுக்கு அந்த பேர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. அண்ட் உங்களுடைய விஷன் அண்ட் மிஷன் எல்லாமே அவங்க சொல்லும் போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாருமே எப்படின்னா வின் டு வின் அப்படின்ற காலகட்டத்தில் ஓடிட்டு இருக்கோம். நீ ஜெயிக்கிறியா, நான் ஜெயிக்கிறேன், நீ சந்தோஷமா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற காலகட்டத்தில் இருக்கும். பட் அவங்க ஒருத்தவங்க இன்னைக்கு மற்ற பெண்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணுறேன், எஜுகேஷன் வைஸாக இருக்கட்டும் இல்லை வந்து கவுன்சிலிங் சைடாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க எடுத்திருக்க முயற்சி வந்து பெரிய விஷயம். தட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க், ரொம்ப ஒரு டஃப்பான டாஸ்க். First of all, congratulations sister, you are doing a huge thing to all women. அது வந்து ரொம்ப சாதாரண விஷயமே இல்லை, ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா ஒரு பெண்மணியா இன்னைக்கு வந்து இதோட ஃபவுண்டேஷனை உருவாக்கி அதோட லான்ச் வச்சு இன்னைக்கு வந்து ரெகக்னேஷன் இல்லாதன்னு சொல்ல முடியாது. என்ன எப்படி சொல்றது, அவங்கள வந்து இன்னும் நம்ம கண்களுக்கு தெரியலை. ஸோ அப்படிப்பட்ட பெண்கள் ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாருமே நீங்கள் இன்னைக்கு வந்து இந்த மேடையில் நிற்க வச்சு அழகு பார்க்குறீங்கன்றப்போ அது ஒரு பெரிய விஷயம். அண்ட் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. இந்த அக்கேஷனில் நான் ஜாயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நீங்கள் நிறைய பேர் வந்து விமன் ஆண்டர்பிரினர்ஸாக வந்திருக்கீங்க. அண்ட் மென்ஸை தாண்டி இங்கே வந்து விமென்ஸை நிறைய பேர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவங்க சொன்னாங்க மென்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி ஓடிட்டு இருக்காங்கன்னு. இப்போ வந்து பெண்களும் வந்து அவங்களுக்கு ஈடு கொடுத்து நம்ம வந்து ஓடுறோன்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஐ ஹோப் எல்லா பெண்களுக்கு பின்னாடியும் ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி வந்து
பெண்கள் வந்து வெறும் சமைக்க ஒரு குறிப்பிட்ட ஒர்க்குன்னு இருந்தாங்க. பட் இன்னைக்கு இருக்க பெண்களுக்கு வந்து அழகான ஃபேமிலி சப்போர்ட் இருக்கு. சில பேர் ஃபேமிலி சப்போர்ட் இல்லாதவங்களுக்கு சங்கீதா சிஸ்டர் அழகாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால எல்லாருக்குமே வந்திருக்க எல்லாருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மெடல் குத்திட்டாங்க ஒரு அக்கா, ரொம்ப அழகா சிரிக்கிறாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து இங்கே பெண்களாக இருக்கு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் உங்களை மாதிரியே தான் நானும் வந்து நிறைய என்ன சொல்றது கஷ்டங்களை தாண்டி நிறைய டிஸ்கம்ஃபர்ட்ஸ், நிறைய வந்து என்ன சொல்றது சோ கால்டு பாடி ஷேமிங் இப்போதான் வந்து நிறைய பார்த்துட்டு போங்கப்பா அப்படின்னு தட்டிட்டு தான் இன்னைக்கு வந்து உங்க முன்னாடி நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். அண்ட் அதுக்கு வந்து பெரிய சப்போர்ட் வந்து ஃபேமிலி தான் இருக்காங்க. கண்டிப்பா நான் அதை பெருமையா சொல்லிப்பேன். எனக்கு வந்து பெரிய பெரிய சப்போர்ட் எப்படி பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேமிலி மட்டும்தான். அண்ட் எல்லாருமே ஒரு கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து என்ன நீ வந்து வீட்டில் மட்டும்தான் இருக்கணும், உனக்கு ஃபேமிலி குழந்தை குட்டி மாமனார் மாமியார் இப்படி மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு எழுதப்படாத ஒரு கல்வெட்டு மாதிரி அது இருந்துருச்சு. பட் ஆனால் அந்த ஸ்டீரியோடைப்பை எனக்கு பிரேக் பண்ண சொல்லிட்டு வித் மை ஹஸ்பண்ட் சப்போர்ட்ஸ் என்னோட அடுத்த ஒர்க் மைக் என்னன்னு பேமெண்ட் தான் கொடுக்கலையானே இல்லை கரெக்டாக வாங்கிட்டு பேசமா கற்றுக்கிட்டீங்க. பட் அந்த ஸ்டீரியோ டைப்ஸ் எல்லாமே நான் பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு வித் மை ஹஸ்பண்ட் சப்போஸ் நான் வந்து அடுத்தடுத்த ஒர்க்கை நான் ரிசீவ் பண்ணேன்னா அதுக்கு பெரிய பெரிய சப்போர்ட் அவர் மட்டும்தான். அவருக்குமே இன்னைக்கு வந்து நான் இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கெல்லாம் மோட்டிவேஷனாக ஏதோ 2 வார்த்தை பேசிட்டு போகிறதுக்குன்னா அதுக்கு மேஜர் காரணம் அவ்வளோதான். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த குவிட்டிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கும். அது இல்லாமல் உன்னுடைய கனவு, உன்னுடைய பயணம், உன்னுடைய நோக்கத்தை நோக்கி நீ ஓடு, பின்னாடி நான் நிற்கிறேன், திரும்பி பார்த்தா உனக்கு சப்போர்ட் பண்ண ஒரு ஹஸ்பண்டா, ஒரு ஃப்ரெண்ட், ஒரு வெல்விஷரா நான் So thank you so much Mama, thank you for always being at my side. And கண்டிப்பா அம்மா அப்பா அவங்க எல்லாமே நான் வந்து இன்னைக்கு ஒரு தனி பெண்ணா இவ்வளோ நாலேஜ் இவ்வளோ அழகா என்னை வளர்த்துருக்க முடியாது. ஸோ அவங்களுக்கும் பெரிய பெரிய நன்றி. அண்ட் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் என்னை இன்வைட் பண்ணதுக்கு. தேங்க்யூ. அண்ட் செந்தில்தாஸ் அங்கிள்லாம் தெரியும், நான் இத்தினோண்டுல இருந்து இருப்பேன். அண்ட் அவரும் நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் இருந்திருக்காரு. அப்பார்ட் ஃப்ரம் அவ்வளோ அழகான ஃபேமிலி வெல்விஷராம் அங்கிள் எனக்கு இருக்காரு. தேங்க்யூ அங்கிள், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். நம்ம எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த ஃபாரர் ஃபவுண்டேஷனோட லான்ச் நடக்குது. பலத்த கரகோஷத்தோட இதை நம்ம வரவேற்கலாம். எவ்வளோ ஸ்டேஜ் எனக்கு கிடைச்ச போதிலும் வந்து அதை நான் என்றைக்குமே நான் யூஸ் பண்ணினதில்லை. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னு கூட சொல்லலாம். பட் ஐ எம் ஹாப்பி லைக் இது வந்து ஒரு ஈவெண்ட்டுன்னு சொல்லாமல் எனக்கு வந்து ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ ஃபாரர் ஃபவுண்டேஷன் நான் எதுக்காக இது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா, ஐ ஹவ் அண்டர்கோன் மெனி திங்ஸ். ஸோ இந்திரஜா மேம் சொன்னாங்க எனக்கு ஃபேமிலியோட சப்போர்ட் இருந்து ஃபார் ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ் நான் வந்து நிறைய அண்டர்கோன் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஃபுல் பேக் போனாக இருந்தது இப்போது வந்து என்னோட ஃபேமிலி தான். ஏர்லியராக வந்து ஐ டசன்ட் நோ ஈவன் அ இனிஷியல் பாயிண்ட். என்னோட இங்கே இருக்கிற பாதி பேர் வந்து என்னோட குருநாதர் தான் நான் சொல்லுவேன் நான். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணம் வந்து நிறையா வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர்கிட்ட நான் பேச விருப்பப்படுவேன். அவங்கெல்லாம் அவங்களோட கஷ்டத்தை சொல்லும் பொழுது நான் என்ன பண்ண போகிறேன் அவங்களுக்குன்னு ஒரு நாள் எனக்கு ஒரு கொஷின் வந்தது. நான் வந்து ஒரு நாள் முடங்கி வீட்டில் இருக்கும் போது நான் சும்மா இருக்கிறதுல ஒன்றும் இல்லை, இத்தனை வருஷம் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம், நிறைய பேரை ஃபேஸ் பண்ணியிருக்கோம், எல்லாருக்கும் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும், ஏதோ ஒரு விதத்தில் வந்து சப்போர்ட் பண்ணணும், நம்மளுக்கு இருக்கிற சோர்ஸ் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சேன். கவுன்சிலிங்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மன ரீதியாக பாதிக்கப்பட்டு நிறைய பெண்கள் வந்து பேசுவாங்க, அவங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட்ஸ் இருக்காது. ஸோ இதெல்லாம் நான் வந்து வெளியில் கொண்டு வரணும்னு நான் நினச்சேன். அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10% உமன்ஸ் மட்டும்தான் திருப்பியும் வந்து வராங்க, எல்லாமே பண்ணுறாங்க, இன்ஃப்ளூயன்சஸாக தெரியுறாங்க, அவங்க போஸ்ட் போடுறாங்க. பட் அடித்தட்ட மக்கள் நிறைய பேர் வந்து ஆண்டர்பிரனர்ஸாக இருக்காங்க, அவங்க ஏன் வெளியில் வர மாட்டேங்கிறாங்க? அவங்களுக்கு என்ன சப்போர்ட் தேவை, அவங்களுக்கு என்ன ஹெல்ப் தேவை? ஒரு ரோட்டு கடையில் வந்து ஒரு டீ கடை வச்சுருக்காங்க, அவங்களுக்கு என்ன சப்போர்ட் தேவைன்றது கூட யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க வீட்டில் இருக்க ஃபேமிலியோட சுச்சுவேஷனுக்காக தான் வந்து அவங்க கடை போடுறாங்க. பட் அவங்கள எவ்வளோ பேர் இழிவாக பேசுகிறாங்க. ஸோ அவங்களோட லெவல்ஸ் வந்து கொஞ்சம் மாறணும், அவங்க வந்து மென்டலி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நிறைய விஷயங்களுக்காக தான் இந்த ஃபாரர் ஃபவுண்டேஷனை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நிறைய சர்வீஸ் ஏர்லியராக நான் பண்ணிட்டு இருந்தாலும் வந்து இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஏர்லியராக நான் வந்து எங்கள் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன் ஆனந்த் சாரோட பெர்மிஷனோட.
என்னன்னா வந்து பிரஸ்ட் கேன்சரில் நான் வந்து ஒரு சர்வீஸில் வந்து ஒரு 10 இயர்ஸ் நான் வந்து சாரோட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்படி பார்க்கும்போது தான் சும்மா லைக் சரி ஓகே நம்ம போவோம், அது வேலையாக தான் இனிஷியலாக நான் எடுத்தேன் நான். அப்புறம் வந்து போக போக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போதுனா நம்ம வில்லேஜஸ்லாம் பண்ணும்போது நிறைய பெண்கள் பண்ணும்போது எல்லாமே வந்து அந்த வில்லேஜ் செக்டரில் இருக்கிற பெண்கள் தான். எவ்வளோ பேர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ஹெல்த் ரிலேட்டடாக என்னன்னு தெரில. அவங்க கேன்சருக்காக ஸ்க்ரீனிங்காக வந்தாலும் அவங்களுக்கு பர்சனலாக இருக்கிற பிரச்சனையை யாருமே காது கொடுத்து கேட்கறதுக்கு இல்லை. ஏன் அதை யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க? யாருன்னா அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து உனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு இன்னைக்கு நான் கேட்டிருக்கீங்களா? எத்தனை ஆண்கள் இருக்கீங்க? சாப்பிட்டியான்னு என்னைக்கோ ஒரு நாள் கேட்குறீங்களே, டெய்லி கேட்குறீங்களா? ஒரு நாள் உட்கார வச்சு சாப்பாடு போட்டிருக்கீங்களா? சுட தண்ணி வச்சு கொடுத்துருக்கீங்களா? இல்ல இல்ல, நான் வந்து இதெல்லாம் வந்து யோசிக்கும் போது அவங்க என்னன்னா ஒரு நாள் நம்மள உட்கார வச்சு யாருன்னா பண்ண மாட்டாங்களா எல்லாம் வந்து நிறைய பெண்களுக்கு அது ஏக்கம் இருக்கு. அந்த ஏக்கம் இந்த பெண்களுக்கு யாருன்னா இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். அப்ப நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். ஓகே, எல்லா பெண்களுக்கும் வீட்டுல சப்போர்ட் இருக்கு, ஆண்கள் வந்து வச்சு நல்லா வந்து சப்போர்ட் பண்றாங்க, நான் ஒத்துக்கிறேன். ஸோ லைக் ஃபைனலி இதெல்லாம் நான் யோசிக்கும் போது தான் நான் வந்து அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து மென்டல் ஹெல்த்லேருந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணணும், அவங்கள வெளியில் கொண்டு வரணும், கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுக்கணும், அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்றதை நான் கொண்டு வரணும்னு நான் நினச்சேன். அதனால தான் இந்த ஃபார்வர்ட் ஃபவுண்டேஷன் லான்ச் நான் இன்னைக்கு பண்ணேன். இது நான் பண்ணுறன்ற ஒரு ஐடென்டிட்டி எனக்கு வந்து க்ரியேட் ஆகணும். ஸோ நிறைய பேருக்கு இது போய் தெரியணுன்றதுக்காக நான் இதை நான் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து எல்லாருமே வந்திருக்கீங்க. ஸோ ஃபார்ஆர் பற்றி எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் புரிஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்தராக வந்து நீங்களும் வந்து அவங்கவுங்க ஆண்கள் வந்து பெண்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். விட்டு கொடுத்து போகிறது தான் வந்து லைஃப்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆகிருக்கு. நான் சொன்னேன், ட்ராவல் பண்ணுறது 25 வருஷம் கஷ்டத்துலேயே ட்ராவல் பண்ணியாச்சு. இன்னைக்காச்சும் வந்து ஒரு வேறு மாதிரி கொண்டு போகணும் எல்லாரையும்ன்றதுனால தான் இந்த ஃபார்ஆர் ஃபவுண்டேஷன். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ எவ்ரிவன் ஃபார் ஜாயினிங். அண்ட் க்காக தான் எல்லாருமே வந்திருக்கீங்கன்றதும் எனக்கு நல்லாவே தெரியும். பட் டிஎஸ் வந்து அப்படி இருக்கு. ஸோ தேங்க்யூ அகெயின் ஃபார் எவ்ரிபடி. தேங்க்யூ. First of all, good evening to all. I am CEO Keshri from Pachaipas College for Women, Kanchipuram. 2025 RDC cadet. RDCனா ரிபப்ளிக் டே கேம்ப் டெல்லியில் நடக்கும். அதில் நான் 17 டைரக்டரேட்ஸ் இருக்குது. 17 டைரக்டரேட்டில் தமிழ்நாடு, புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் டைரக்டரேட்லேருந்து நான் ஒரு கேடட்டாக போனேன். இதில் வந்து 1.5 lakhs பீப்புள், அதாவது என்சிசி கேடட்ஸ் இருக்காங்க. அதில் வெறும் 127 மெம்பர்ஸ் மட்டும்தான் செலக்ட் பண்ணி கூப்பிட்டு போவாங்க. இந்த செலெக்ஷன் 6 months நடக்கும். டெல்லியில் வந்து 1.5 months அங்கே தங்கி பரேட் ப்ராக்டிஸ் பண்ணி 26 அன்னைக்கு அங்கே பரேட் பண்ணுவோம் ப்ரைம் மினிஸ்டர் முன்னாடி. இந்த 1.5 lakhs பீப்புளேருந்து வெறும் 127 மெம்பர்ஸில் நான் ஒரு கேடட்டாக போனது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். தென் காஞ்சிபுரத்துலேருந்தே நான் ஒரே ஒரு கேடட் மட்டும்தான் போனேன். அது ரொம்ப ஹாப்பியான விஷயம். தென் என்னோட காலேஜில் என்சிசி ஸ்டார்ட் பண்ணி 6 years ஆகுது. அந்த 6 yearsல நான் தான் ஃபர்ஸ்ட் ஆர்டிசி கேடட். அது ரொம்ப ஹாப்பியான விஷயம் எனக்கு. தென் இந்த ஃபார் ஹர் ஃபவுண்டேஷனுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஃபார் ஹர், அவளுக்காக, இது எல்லாமே அவளுக்காக. எங்கள் அம்மா அவங்களுக்காக பண்ணது. அவங்க சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து எனக்காக ரொம்ப என் பேக் போனாக இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே அவங்களுக்காக மட்டும்தான். தேங்க்யூ ஸோ மச். உங்களை மாதிரி வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்கிறது? என்ன மாதிரி வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு முயற்சி மட்டும்தான். ஏன்னா முயற்சி இல்லாமல் இது எதுவுமே நடக்காது. பிகாஸ் 6 months ஆஃப் ஜர்னி அப்படின்றது கொஞ்சமான இது கிடையாது. ஒரு நாளும் செலக்டட் ஆக மாட்டோமா, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்து இதோ உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கேன். எல்லாமே உழைப்பு மட்டும்தான். இந்திரஜா அக்கா சொன்ன மாதிரி பின்னாடி பேக் போன் எங்கள் அம்மா இல்லைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது.
ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப இருக்கு. ஸோ தென் இங்கே இன்வைட் பண்ண பிரதீப் குமார் அண்ணா அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். தர்மதுரை படத்துல ஆண்டிப்பட்டி கனவா காத்து தான் இவரை வேற லெவலுக்கு கொண்டு போச்சுன்னு சொல்லணும். ஸோ சார் அந்த பாட்டு 2 வாரத்தை எங்களுக்காக. தேங்க்யூ. இந்த அருமையான நிகழ்வில் என்னையும் இணைத்ததற்கு சங்கீதாவுக்கும் பிரதீப்குமார் சாருக்கும் ரேவதி மேம்க்கும் மற்றும் அனைத்து கெஸ்ட் எல்லாருக்குமே நன்றி. கண்டிப்பாக பாடணுமா? ஓ ஓ ஆண்டிப்பட்டி கனவா காத்து ஆள் தூக்குதே, ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே, அடி முக்கா பொம்பளையே என்ன முழுசா நம்பளையே, நான் உச்சந்தலையில் சத்தியம் செஞ்சு வச்சந்தீரலையே. சங்கீதா அண்ட் இவங்களோட இந்த முயற்சி அண்ட் இங்கே இருக்கக்கூடிய பல முகங்கள் பல வருடங்களாக எனக்கு தெரியும். ஊடகத்துறையில் பியாண்ட் ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா ஜென்யூன் பீப்புள் நான் பார்க்குறவங்க இவங்க எல்லாருமே. ஆனந்த் சார்ல ஆரம்பிச்சு சங்கீதால இருந்து இங்கே ராஜன் சார் இருக்காங்க, அண்ணா இருக்காங்க, அப்புறம் நம்ம டாக்டர் இருக்காங்க. இவங்களோடலாம் நான் தொடர்ச்சியாக பயணம் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒவ்வொரு வாட்டியும் இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து ஒரு பெரிய ஷவுட் அவுட் ரேடியோவில் கொடுக்கணும். எப்படி வாய்ஸ் ஃபார் த வாய்ஸ்லெஸ் அப்படின்ற ஒரு விஷயங்களும் கவனிக்கப்படாத சின்ன சின்ன விஷயங்களை கூட அதிகப்படியாக ஒரு நோட்டீஸ் கொண்டு வந்து இது ரொம்ப முக்கியம், இது கவனிங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து என்கிட்டயும் தொடர்ச்சியாக வந்து இன்சிஸ்ட் பண்ணி அதை வந்து பேச வச்சிருக்காங்க. என்னை ஒரு கருவியாக அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு நான் ஐ தேங்க்யூ ஸோ மச். இங்கே மேடையில் நிற்கிறேன்னா தேங்க்யூ ஸோ மச் சங்கீதா. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேரோட உணர்வுகள் கேட்கப்படலை. குறிப்பாக ஈக்குவலி இந்த உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்கக்கூடியவங்க இன்னும் ஒரு படி மேலன்னு கூட சொல்லலாம். யாரும் வேணான்னு இல்லைன்னு சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உந்துதல் இருக்கு. ஸோ விமன் ஹெல்த் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத அதிகப்படியாக இன்சிஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். இப்போதான் சானிட்டரி பேடோடைய அந்த கலர் ப்ளூல இருந்து ரெட்டா மாறி இருக்கு. அண்ட் ப்ரௌட்லி இந்த வாரம் கம்மிங் வீக் ஃபுல்லாமே வந்து விமென்ஸ் ஹெல்த் தாண்டி பியாண்ட் த பேசிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி மென்ஸ்ட்ரல் ஹைஜீன்காகவும் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் இது எல்லா ஆஸ்பெக்ட்லயும் ஆஸ் செட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நவ். இட்ஸ் எமர்ஜென்சி ரிக்வயர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு மஸ்டான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஒவ்வொருத்தராலையும் ஒவ்வொரு ஆங்கிள் எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிற ரிக்வெஸ்ட்டை வச்சுக்கிறேன். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் இந்த துவக்கத்திற்கு. தொடர்ந்து பயணிப்போம். தேங்க்யூ. தந்தைக்கும் வளர்த்த தமிழுக்கும் என் நண்பனும் ஆசானுமாகிய என் கணவருக்கும் என் முதல் வணக்கம். இங்கே எல்லாருமே ஹீ பற்றி பேசும்போது ரொம்பவே கோபமாக பேசுகிறாங்க. எனக்கு தெரியல, இந்த ஃபார் ஹர்ல கூட ஹீ இருக்கு. ஸோ வித்தவுட் மென் வி ஆர் நாட் தேர். அது வந்து நம்ம கண்டிப்பாக அதை ஒத்துக்கிட்டே ஆகணும். தேங்க்யூ ஃபார் திஸ் என்டையர் டீம் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ பிரதீப் சார், தேங்க்யூ ரேவதி மேம் அண்ட் தேங்க்யூ சங்கீதா மேம். எல்லாத்தையும் தாண்டி நான் இங்கே இருக்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு காரணம் இன்க்ளூசிவிட்டி. ஸோ எஸ்கேபி வித்யாஷ்ரம் இஸ் அன் இன்க்ளூசிவ் ஸ்கூல் ஃபார் ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன். ஸோ நான் தமிழ்நாடோட ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸோட ட்ரெஷரராகவும் இருக்கேன். இங்கே வந்து இன்க்ளூசிவிட்டியை எல்லாரும் சமமாக ஏற்கணும். எப்படி ஹீ ஷீல சண்டை இருக்கோ இந்த இன்க்ளூசிவிட்டிலையும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதையும் உங்களுடைய ஒரு பங்காக நீங்கள் எடுத்து செய்யணும். அதுக்கும் நான் என்னுடைய சப்போர்ட் என்னவோ அதை நாங்கள் செய்வோம். எல்லாருக்குமே தெரியும் ஒலிம்பிக்ஸ் எவ்வளோ ஸ்பெஷல். ஒலிம்பிக்ஸில் 5 மெடல் வாங்கியிருக்கோம். ஆனால் இன்னைக்கு ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸில் நாங்கள் 220 மெடல் வாங்கினோம். அன்சீன் திங்ஸ் ஆஃப். ஸோ இதையும் வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பாயிண்டாக இருந்துச்சு. தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பசங்களை நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருந்தோம். அப்போ எங்களுக்கு நிறைய பேர் விமென்ஸ் சப்போர்ட் பண்ணி எங்கள் கூட நின்னாங்க. ஈவன் ஃபார் த ட்ராவலாக இருக்கட்டும். ஸோ அத்தனை பெண்களுக்கும் சார்பாக இந்த ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கும். இதில் இன்க்ளூசிவிட்டி இருக்கும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு ஆசை மேம். ப்ளீஸ் தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது இப்போ இந்த ஆர்கனைசேஷன் வந்து ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி ஒரு ஈவெண்ட்டில் வந்து குறிப்பாக வந்து உமன்ஸ் பெண்களை வந்து ரெகனைஸ் பண்ணுறதுக்காக
இப்படி ஒரு ஈவெண்ட்டை, அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணி இப்படி ஒரு ஈவெண்ட்டை நடத்துறது ரொம்ப முக்கியமாக. குறிப்பாக இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்ணுறேன். ஸ்டேஜில் டயஸில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தேங்க் பண்ணுறேன். ஸோ என்டையர் மீடியா லைஃப்பில் வந்து ரொட்டீனாக வந்து போயிட்டுருக்கிறது, எல்லா இஷ்யூஸும் பார்க்குறோம், எல்லா அச்சீவ்மெண்ட்டையும் பார்த்துட்ருக்குறோம். நாங்களே வந்து எங்கள் கெரியரில் வந்து பெண்கள் கவனிக்கப்படாமல் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள், பெண்கள் நிறைய பேரை வந்து இன்டர்வியூ பண்ணுறது, அதுக்காக ஒர்க் பண்ணுறது, அச்சீவ் பண்ணுறது அப்படின்றதும் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போது ரீசெண்டாக வந்து இப்போ நார்த் சென்னையில் இருக்கக்கூடிய காசிமா, ஸோ வந்து வேர்ல்டு லெவலில் போயிட்டு அவங்களுக்கான ஒரு ரெகனைசேஷன் இல்லாமல் இருக்கும்பொழுது ஒரு மீடியாவில் நாங்கள் வந்து ஸ்டோரிஸ்லாம் பண்ணதுக்கு பிறகு தான் ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கூட வந்து அவங்கள கூப்பிட்டு வந்து ஹானர் பண்ணாங்க. அந்த மாதிரி வந்து இது ஸ்டோரிஸ்லாம் வந்து பண்ணிகிட்ருக்குறோம். சமீபத்தில் வந்து நாசாவில் விண்வெளியில் சுனிதா வில்லியம்ஸ் வந்து போயிட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப லாங் பேக் அப்புறம் கிட்டத்தட்ட 9 மந்த் 6 மந்த்தாக இருக்க முடியும், ஒரு 9 மந்த்து மேலே வந்து அவங்க வந்துட்டு இருந்தாங்க. இப்படி வேர்ல்டு லெவலில் பெண்கள் சாதிக்கக்கூடிய பெண்கள் பல துறைகளில் இருந்துகிட்ருக்குறாங்க. அதே நேரம் அவர்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய ட்ரபுளும் ரொம்ப ஒரு கஷ்டமான நிலைமையில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கான ரெகனைசேஷன் இன்னும் சிக்கலில் தான் இருக்குது. பல்வேறு துறைகளில் இன்றைக்கி இண்டிபெண்ட்டாக உமன்ஸ் வந்து நிறைய ஃபீல்டில் லைக் எஜுகேஷன், ஆண்டர்பிரினர், நிறைய ஸ்பேஸ் வந்து வந்துட்டுருக்குறாங்க. ஆனால் இன்னும் அவங்களுக்கான ரெகனைசேஷன் கொடுக்குறதுலையும் அவங்கள ஹானர் பண்ணுறதுலையும் ஒரு நிறைய ட்ரபுள் இருக்குது. ஸோ அது ஒரு பக்கம் சிலருக்கு எக்ஸ்போசர் கிடைக்குது, சிலருக்கு கிடைக்க மாட்டுது. இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன், ட்ரஸ்ட், மற்றவங்க எல்லாருமே அவங்கள ஹானர் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு ஃபாரம் க்ரியேட் பண்ணி இந்த மாதிரியான ஒரு டைம் மூமெண்ட்டில் கூப்பிட்டு எல்லாரும் ஹானர் பண்ணுறதுக்கு உண்மையிலேயே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ, நன்றி. பார்த்து போகிறாங்க. நான் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், இங்கே இருக்க எல்லா வேலையுமே அவர் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காரு. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, கடைசியாக தான் தெரியும் சங்கீதா மாமோட ஹஸ்பண்ட்னு. தட் மீன்ஸ் சின்ன வயசுலேருந்து அவங்கள சங்கின்னு கூப்பிட்டோம். இப்போ ரீசெண்டாக இந்த சங்கி ஃபேமஸ், ஆனால் எனக்கு ஃபேமஸ் வந்து இந்த சங்கி தான். பட் ஆனால் இப்போ கொஞ்ச நாள் நான் அதை வந்து டீசெண்டாக சங்ஸ்ன்னு சொல்ல பழகிருக்கேன். ஏன்னா வேறு மக்கள் வேறு எதுவும் நினச்சிடக்கூடாதுன்னு இருக்காங்க. ஸோ சங்ஸ் வந்து ஒரு சின்ன குழந்தையாவே எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் இருந்த குழந்தையா தெரியும். அப்போலேருந்தே ரொம்ப நல்ல ஒரு துடிப்பான ஒரு குழந்தை, நல்ல விஷயங்களுக்கு முன்னாடி நிற்கிற ஒரு குழந்தை. இப்போ வந்து இந்த ஃபாரர் ஃபவுண்டேஷனுடைய ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் ட்ரஸ்டி அவங்க இருக்கிறது என்னுடைய மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்த்துக்கள் சங்கீதா. பெரிய எனக்கு தெரியும். ரெண்டாவது வந்து டாக்டர் ரேவதி மேம், அவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு. ஏன்னா என் ஒய்ஃபுக்கு ஃப்ரெண்டு. அவங்க ரொம்ப சொல்லி அனுப்பிச்சாங்க, டாக்டர் ரேவதி மேடம் பற்றி பேசுங்க அப்படின்னு. அதாவது வந்து அவங்க நினச்சிருந்தாங்கன்னா சென்னை சிட்டியில் வந்து ஒரு கிளினிக் ஆரம்பித்தாங்கன்னா நேற்றுக்கு வந்து உண்மையில் வந்து அடிக்கடி டிவியில் வர்ற ஒரு ப்ராப்ளமாக இருந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப கைராசியான ஒரு டாக்டர். பட் அந்த கைராசியை தாண்டி அவங்க டிசைட் பண்ணது வந்து தாம்பரத்தை தாண்டி முடிச்சூர் பக்கத்தில் ஒரு இடத்துல. எதுக்காகனா அங்கே தான் நீடி பீப்புள் இருக்காங்க, அங்கே தான் நம்ம சர்வீஸ் வேணும். ஷீ இஸ் டூயிங் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். அவங்களும் அவங்க கணவர் மிஸ்டர் ராஜேஷும் சேர்ந்து தேர் டூயிங் லாட் ஆஃப் சேரிட்டபிள் திங்ஸ் தேர். எவ்ரி வீக்ல ஏதாவது ஒரு பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க கிளினிக்கே வந்து ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துட்டு இருக்கும். வாரந்தோறும் இலவச உணவு அளிக்கிறதா இருக்கட்டும். அதுவும் இந்த கோவிட் டைமில் நம்ம பயந்து போயிருந்த நேரத்தில் இவங்களும் அவங்க கணவரும் போய் நின்று எல்லா ரிஸ்க்கும் எடுத்து சர்வீஸ் பண்ணாங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ டாக்டர் ரேவதி மேம். நான் சொல்கிறது எல்லாமே உண்மை. அவங்க வந்து ஒர்க்கிங் உமன் அச்சீவர்ஸ் அவார்ட்லாம் வின் பண்ணவங்க. ஸோ வெரி ப்ரௌட். அண்ட் என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு பெருமையாக இருக்குது. மிஸ்டர் பிரதீப், நல்ல ஒரு டீமில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. முக்கியமான விஷயமே, நான் எப்பவுமே என்னோட சக்ஸஸ்க்கு ஏதாவது காரணம் யாராவது கேட்டாங்கன்னு சொல்லுவேன், எது வெற்றி அணியோ அதில் நான் கூட்டணியில் இருப்பேன். எப்போவுமே எந்த அணி வெற்றி பெறும்னா அந்த அணியில் நான் கண்டிப்பாக கூட்டணியில் இருப்பேன். நம்ம மிருதுலா இருக்கட்டும், நம்ம ஆனந்தா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வெற்றி பெறும் கூட்டணி. எப்பவுமே இவங்களை கூட வச்சுருப்பேன் நான், எப்படினாலும் சக்ஸஸ் ஆகிடலான்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி ஒரு நல்ல ஒரு கூட்டணியாக அமைஞ்சிருக்கீங்க சார், வாழ்த்துக்கள். ஸோ இந்த அமைப்பு ஃபாரர் ஃபவுண்டேஷன்றது ஒரு பேரே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ வெற்றி பெற வாழ்த்துக்கள். என்னால் முடிந்த, என்னுடைய அமைப்பால் முடிந்த எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு தருவோன்ற உறுதியை அளித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.